Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை பொழுதிலேயும் தேவன் நம்ம எல்லாரையும் சுகத்தோடு அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவருடைய அன்புக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to His presence with all good health this morning. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is so good. இம்மட்டும் நமக்கு உதவி செய்து தேவன் நம்மை சந்தித்து தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். The Lord has helped us so far. The Lord has led us and helped us and loved us so far. அவருடைய கிருபை மகா பெரியது. His grace is really great. அவருடைய தயவு மகா பெரியது. His favor is really great. இந்த காலையிலேயும் அவருடைய இன்ப பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். Even this morning, let us look into His sweet presence. அவருக்கே என் ஸ்தோத்திரம், அவருக்கே என் ஆராதனை. All my praises and worship belongs to Him. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே, முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நிராணைத்தீரே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தர் நீர் தேற்றினீ, கர்த்தர் நீர் தேற்றினீ. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீ, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். இரக்கமும் கிருபையும் உள்ள அன்புள்ள ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் தாழ்த்தி கொண்டு எங்களை நாங்கள் படைக்கிறோம். Our gracious and merciful loving Father, we humble ourselves completely and commit at your presence, Lord. இந்த காலை வேளையிலே உம்முடைய இன்ப பிரசன்னம் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி. Lord, this morning we thank you that your sweet presence is amidst us, Lord. இந்த நேரம் எங்கள் இருதயங்கள் எல்லாம் அமர பண்ணும் ஆண்டவரே. Lord, kindly rest all our hearts at this time, Lord. எங்களுடைய சிந்தனைகளை அமர பண்ணும் ஆண்டவரே. Lord, calm down all our thoughts, Lord. எங்களுடைய எல்லா அலைச்சல்களையும் எல்லா விதமான
ஆண்டவரே நெருக்கங்களையும் எங்களை விட்டு அகற்றுவீராக. Lord, remove all the anxieties and all kinds of afflictions from our life, Lord. இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயங்கள் ஸ்திரப்படுவதாக. Lord, let all those here, let their hearts be established at this time, Lord. தேவ பிரசன்னம் அவர்கள் இடங்களை மூடுவதாக. Let the presence of God cover up their places, Lord. தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக. Let the glory of God be seen upon them, Lord. கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக. Let they receive favor in your sight, Lord. தேவனுடைய தயவு அவர்கள் மேல் பிரகாசிப்பதாக. Let the favor of God shine upon them, Lord. உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் நிழலிடுவதாக. Lord, let your power, Lord, overshadow them, Lord. உம்முடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in their life, Lord. தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி இருக்கட்டும். May the presence of God descend upon them. உம்முடைய வல்லமை அவர்களை தாங்கட்டும். May your power uphold them, Lord. ஆச்சரியமாய் வழி நடத்தும். Lead them wondrously, Lord. கிருபை கூட இருக்கட்டும். Let your grace be with them. உம்முடைய மகிமை தாங்கட்டும். Let your glory uphold உம்முடைய them. பலனும் சத்துவமும் தாங்கட்டும். Lord, let your strength and power uphold them, Lord. கிருபை மாத்திரம் கூட இருந்து வழி Let நடத்தட்டும். your grace alone be with us and uphold us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் இந்த நாளிலேயும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு செய்த கிருபை எண்ணி நான் கர்த்தரை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். Even today I thank God for giving us grace to meditate from the book of Proverbs. இன்றைக்கு 159வது தியானத்திற்கு வந்திருக்கிறோம். Today we have come to devotion number 159. திரும்பி பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது. When we turn back, it is really amazing. நாம் 180 தியானங்கள் என்று ஆரம்பித்தோம். அதில் இன்னும் 21 இருக்கிறது நாளையிலிருந்து. So we started as 180 devotion and we just have left only 21 devotions. உண்மையாகவே கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறேன். Truly I thank God for all the ways that the Lord has led us. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது என்பதை நான் அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And when I know that these devotions are really a blessing and are a blessing to you, I'm really thankful to God. I really want to document the blessings that God has given you. ஆகவே நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம நீங்கள் திரையில் காண்பிக்கிற அந்த எண்ணுக்கு அல்லது அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய சாட்சிகளை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. So kindly send all your testimonies to the email ID and the phone number that is mentioned on the screen. விசேஷமாக எந்த டிவோஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, So especially kindly mention which devotion was really useful to you. எந்த தலைப்பு அல்லது எந்த செய்தி உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தது, or which title or which sermon was personally applicable to you. அதை மாத்திரம் எழுதுங்க. So kindly write those things. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்னும் 21 நாள் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுமையாகவே எழுதுங்க. We have 21 days left, so you can write patiently. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us read once again Proverbs chapter 8, first 5 verses. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way where the paths meet, she take her stand. Beside the gate leading into the city, at the entrance, she cries aloud, "To you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart." பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவனுடைய இரக்கம் அவருடைய ஞானத்தின் சத்தத்தை நாம் வாழ்க்கையில் போகும் எல்லா இடங்களிலேயும் துணிக்க பண்ணுகிறது. The mercy of God makes his voice of wisdom to be heard in every places that we go through. நம்முடைய வழிகளில் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறோமோ, அந்த வழியினுடைய மேடைகளிலே உயர்ந்த இடங்களிலே தேவன் நமக்கு தம்முடைய
ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். The Lord reveals His wisdom along the ways of places where we rest because of tired and weariness. இரண்டாவது, தேவன் வாசல்களிலேயும் தேவன் நியாயாசனங்களிலேயும் நியாயத்தை வெளிப்படுத்துகிறார். And also the Lord reveals His wisdom besides the gates and in courts. மூன்றாவது, வாழ்க்கையின் நாற்சந்திகளிலே நாம் தீர்மானங்களை எடுக்கிற இடங்களிலே தேவன் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். The Lord also reveals His wisdom in the crossroads of our life where we are out to make many decisions. நான்காவது, நம்முடைய வீடுகளின் வாசல்களிலே தேவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். And number 4, the Lord reveals His wisdom at the door of the house. இந்த ஞானம் நாம பெறும் பொழுது, இந்த விவேகத்தை நாம் பெறும்போது அதனுடைய பயன் என்னன்னு கேட்டா, அதில் வாசிக்கிறோம் பாருங்க, முடிவிலே அது நீங்க விவேகத்தை அடையவும் புத்தி உள்ள சிந்தையா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஞானத்தின் கூப்பிடுதலுக்கு காரணம். So when you ask what is the reason for this wisdom calling out, it is to give us an understanding of prudence and to have an understanding heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நான் பேசும்போது இந்த புத்தியினுடைய விவேகத்தினுடைய 3 பயன்களை குறித்து பேசினேன். Yesterday when I spoke about the 3 benefits of prudence and understanding. முதலாவது கவனித்தோம், இந்த விவேகம் நமக்கு இருக்குமானால் நாம் மனிதர்களை இனங்காண முடியும். First we saw prudence helps us to discern people. இரண்டாவது, இந்த விவேகம் சத்துருவினுடைய பிசாசினுடைய சதி ஆலோசனைகளை நிதானிக்க உதவி செய்கிறது. Number 2, prudence helps to discern the schemes of the devil. மூன்றாவது, இந்த விவேகம் காலங்களை அறிந்து கொள்ள நிதானிக்க உதவி செய்கிறது. Number 3, prudence helps to discern the times. நீங்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்களானால், When you look at our Savior Jesus Christ, அவர் ஞானத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். He was filled with wisdom. லூக்கா 1:52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். We read in Luke chapter 1 and last verse that Jesus grew up in all wisdom and stature, in all favor before men and before God. எல்லாருக்கு முன்பாக ஞானத்திலேயும் புத்தியிலேயும் அறிவிலேயும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். We read Jesus increased in wisdom and understanding and in stature before all men and before God. இரண்டாம் அதிகாரம் 52, மன்னித்துக் கொள்ளுங்க, லூக்கா 2:52. Luke 2:52. அப்போ இயேசு எப்படி ஞானத்தில் வளர்ந்தார் என்பதை எல்லாரும் பார்க்க முடிந்தது. So everyone were able to see how Jesus grew up in wisdom. அவர் சிறு வயதிலே ஒரு 12 வருட பாலகனாக தேவாலயத்திலே உட்கார்ந்து வேதத்தை அறிந்த அறிஞர்களோடு அவர் கேள்விகள் கேட்டும் அவர்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்ததை அவர்கள் பெற்றோர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். So when he was 12 years old, a small boy, they could see that he was present in the temple of God and discussing with great scribes and great scholars of Bible, and his parents were amazed looking at him. அவருடைய பேச்சை கேட்ட அந்த அந்த மூப்பர்கள் எல்லாம் இந்த பிள்ளைக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டாங்க. And all the elders who heard his speech, they were really amazed, where did he get this wisdom? இயேசுவானவர் செய்த பிரசங்கங்களை கேட்டவங்க எல்லாம், இவர் கல்லாதவர் ஆயிற்றே, இவர் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, இந்த ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டாங்க ஒரு உபதேசத்தை கேட்டு. And all who heard his preaching and doctrine, they were amazed, saying he never went to an educational institute, he was not educated, but how was he able to receive so much of wisdom? பாருங்க, இயேசு அந்த நிதானம், அதாவது விவேகம் உள்ளவராக இருந்தார். அவர் மனிதருக்குள்ள எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத அவருக்கு நிதானிக்கிற ஒரு ஞானத்தின் ஆவியை தேவன் தந்திருந்தார். So Jesus was so prudent, and the Lord has also given him the spirit to discern people using the prudence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. லூக்கா 6 அதிகாரம் 18 வசனம் பாருங்க. Luke chapter 6 and verse 8. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான்.
And he knew their thoughts and said to the man which had the withered hand, Rise up and stand forth in the midst. And he arose and stood forth. என்ன அறிந்திருந்தார்? What he knew? அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருந்தார். He knew their thoughts. அவங்க பேச வேண்டியதில்லை, அவங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது அவர் அறிந்து வைத்தார். They did not speak out or say anything, but he was able to understand what they are thinking. யோவான் 2ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வாசிப்பீர்களானால், If you read John chapter 2 verses 24 and 25, வேதம் சொல்லுகிறது, இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. but Jesus did not commit himself unto them because he knew all men. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். And we read, and needed not that any should testify of man, for he knew what was in man. யாருமே அவருக்கு யாரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை, யாரை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு என்பதை அறிந்திருந்தாராம். No one need to introduce him to anybody, or no one need to give any testimony about any person, because he knew what was present in man. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Mark chapter 2, அங்கே இயேசு கப்பர்நகூமுக்கு வந்த பொழுது, here when Jesus came to Capernaum, நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்திலே வந்தார்கள். here you can see 4 people carried a man who was sick of palsy to Jesus. வீட்டின் கூரையை பிரித்து கொண்டு அந்த மனிதனை உள்ளே இயேசுவுக்கு முன்பாக இறக்கி விட்டார்கள். So they opened up the roof and they let him inside through the roof. வியாதிப்பட்டு திமிர்வாதக்காரனாக இருந்த அந்த மனுஷனை பார்த்து 5ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். So unto this man who was sick of palsy, we can read in verse 5, Jesus saw their faith. He said unto the sick of the palsy, Son, thy sins be forgiven thee. Your sins be forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். Your sins be forgiven. ஆச்சரியமா இருக்குது. வந்தவன் வியாதிக்காரன். So the one who came was a sick person. என்ன சொல்லியிருக்கணும்னா, உன்னுடைய வியாதி நீங்கிற்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம். Jesus could have told, you are healed from your sickness. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. But Jesus said, your sins are forgiven. மனிதன் பார்த்தது அவனுடைய வியாதியை. Men looked at the sickness. இயேசுவோ அவனுக்குள்ள இருந்த பாவத்தை அறிந்திருந்தார். But Jesus knew his sin that was present in him. அவன் நிதானிக்கிறவராய் இருந்தார். He was able to easily discern them. அதற்காக எல்லா வியாதிக்காரரையும் இயேசு பாவியனும் ஆண்டவர் ஒரே கேட்டகரியில கொண்டு வரல. But Jesus did not bring or categorize all the sick people unto sinners category. மனிதனா இருந்தா இதுதான் செய்வான். If men were so, they would do the same thing. ஒருவனுக்கு பாவத்தினால வியாதி வந்துச்சுன்னா எல்லா வியாதியுமே பாவத்தினாலன்னு சொல்லிடுவாங்க. So if a person is sick because of the sin, then he will say that all the sickness is because of sin. எல்லா மனிதரையும் பாவிகளாக்கி விட்டுருவாங்க. They will make all the people sinners. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? Why do I say this? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to John chapter 9, நீங்கள் அங்கே பார்த்தா 1ஆம் வசனத்துல பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை இயேசு கண்டார். so here Jesus saw a man who was blind from his birth. 2ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோன்னு கேட்டாங்க. And verse 2, and his disciples asked him saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. It is an interesting question. ஏன் தெரியுமா? இவங்க பார்த்துருக்காங்க, முன்னால வியாதிப்பட்டவர்கள் வரும்போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்றதை இவங்க பார்த்தாங்க. It's because they already saw when the sick person was brought to Jesus, Jesus said, your sins are forgiven. உடனே இவங்க நினைச்சாங்க, ஓஹோ, அப்ப இவன் குருடனா பிறந்தா ஒன்னு இவன் பாவம் செஞ்சிருக்கணும், அல்லது இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்கணும், அதனால தான் இவன் குருடனா பிறந்திருக்கிறான் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. So these disciples thought in their heart, so since this man is born blind, so either he should have committed sin or his parents should have committed a sin. நான் இதான் சொன்னேன், நமக்கு விவேகம் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரே அட்டைப்பட்டியில போட்டுருவோம். So this is what I said, if you don't have prudence, we will just put everything into one category. எல்லாத்தையும் ஒரே பெட்டியில போட்டு எல்லாரும் ஒரே சமம்னு ஆக்கிடுவோம். So we will put everything into one box and we will say everyone is equal. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம்னு காமிச்சிருவோம். And we will show it is one reason for all the problems. இங்க அதுதான் கேக்குறாங்க, இவன் பாவம் செய்யலனா கூட இவங்க அப்பா அம்மா பாவம் செஞ்சிருக்கலாம், அதனால தான் பிறந்ததுல இருந்தே குருடன் ஆயிட்டானோ. So that's why here they ask, maybe if he is not committed sin, maybe his parents should have committed sin, that is why he was born blind. ஆனா நம்முடைய இயேசுவினுடைய
விவேகம் எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா, எல்லாரையும் ஒரே பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது வியாதி உள்ளவர்கள் எல்லாரையும் பாவி அப்படின்னு அவர் வந்து ஒரே கேட்டகரியில கொண்டு வரல. But the prudence of Jesus is that he never categorized or branded all the sick people under sinners category. ஆம், அங்கே திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார், சந்தேகமே இல்லை. And it is no doubt that he said to the person who was sick of palsy that your sins are forgiven. ஆனா இந்த இடத்துல பாருங்க, But look here, யோவான் 9:3 பாருங்களேன். John 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். Jesus answered, neither has this man sinned nor his parents, but that the works of God should be made manifest in him. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன பிரச்சனை, எதற்காக பிரச்சனை. So he knows who has what problem and the reason for that problem. அந்த விசேஷித்த விவேகத்தின் ஆவியை கர்த்தர் அவருக்கு தந்திருந்தார். The Lord has granted him that special spirit of prudence. அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். That's why the Bible says the spirit of the Lord is upon me. அவர் மேல் இந்த ஞானத்தின் ஆவி, தெளிவின் ஆவி, விவேகத்தின் ஆவி, உணர்வின் ஆவி கர்த்தர் அவருக்கு தந்திருந்தார். The Lord has given him a spirit of power, the spirit of sound mind, the spirit of prudence, spirit of wisdom upon him. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். We should also ask such kind of wisdom from God. நம்முடைய தேவன் ஏன் நமக்கு விவேகம் பெறணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, நாமும் இப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. So why the Lord desires that we should receive prudence, because he also desires that we should be prudent. இந்த மாதிரி விவேகம் நமக்கு இருக்குமானால் நாம் மற்றவர்களுக்கு பாதகத்தை உண்டாக்காதவர்களாக நம்ம இருப்போம். So if we have such kind of prudence in that, we will not bring any danger to other people. நாம விவேகம் உள்ளவர்களாய் இருப்போமானால் அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் நாம் மாறுவோம். If we are prudent, then we become beneficial to many people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதத்தில் உள்ள தேவ மனிதர்கள் அநேகரை பார்த்தீங்கன்னா, அவங்க மேல் இந்த விவேகத்தின் ஆவி அவர்களை ரொம்ப ரொம்ப பயனுள்ளவர்களாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது. When you look in the Bible, you can find many people of God, since they had the spirit of prudence upon them, they became many productive and useful to many people. பாருங்க, நீங்கள் பார்வோனுடைய கதையை பார்ப்பீங்களானா, When you look at the story of Pharaoh, பார்வோனுக்கு வந்து சொப்பனத்தை பார்க்கிற அறிவு இருந்ததை தவிர அந்த சொப்பனத்தினுடைய வியாக்கியானத்தை அவனுக்கு அறிய முடியல. this Pharaoh had the knowledge or wisdom to see a dream, but he could not have the wisdom to interpret the dream. அவனுக்கு மாத்திரம் அந்த வியாக்கியானம் பண்ற ஒரு உதவி யோசேப்பிட்டு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா அந்த சொப்பனம் பிரயோஜனம் இல்லாததாகவே போயிருக்கும். So if he had not received the help of Joseph to interpret dream, then that would be a useless one. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சாமுவேல் கூட ஈசாயினுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த விவேகம் அவனுக்கு இல்லாததுனால ஒரு பெரிய தவறை செய்வதற்கு அவன் முனைந்து விட்டான். So Samuel also, when he saw the sons of Jesse, since he did not have that prudence, he was about to commit a mistake. தேவன் மாத்திர தலையிடாம போயிருந்தா ஒரு நாட்டின் தலையெழுத்தே மாறி இருக்கும். If the Lord would have not intervened, the fate of an entire nation would have changed. கர்த்தர் வந்து அவனை தடுத்தார். The Lord came and obstructed him. பேதுருவை பாருங்க, கர்த்தர் அவனுக்குள்ளே கொடுத்திருந்த ஞானத்தினால அவனுக்கு கீழே இருந்த விசுவாசிகள் அவனை ஏமாற்றி விட முடியாதபடி அவருடைய உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாரு. And also look at Peter, since the Lord has given him the spirit of prudence, he was able to identify that is people or the believers who were under him were not able to deceive him. அதே வேளையில ரெகோபயாமை பாருங்க, At the same time, look at Rehoboam. தனக்கு வந்த ஆலோசனைகளில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விவேகம் இல்லாததுனால தன்னுடைய ராஜ்யத்தையே ரெண்டா உடைச்சிட்டான். ராஜ்யத்தின் பெரும்பகுதியை இழந்தும் போயிட்டான். So since he lacked that prudence to accept or take the correct counsel which came to him, so he just lost most of his kingdom, and his kingdom was broken into two. நான் நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த விவேகம் நமக்கு இருந்தாதான் மனிதர்களை இனங்காணுகிற ஞானம் நமக்கு இருக்கும். And yesterday I told you, only if you have this prudence, that will help us to discern people. இந்த ரெகோபயாமுக்குலாம் இந்த மாதிரி ஞானம் இல்லாம போனதுனால தவறான மனிதர்கள் மேல சார்ந்து கொண்டான், தனக்கு உதவி செய்கிறவர்களை தூரமா தள்ளி வைத்தான். And since this Rehoboam lacked this prudence, he leaned on the wrong people and lost some great people. நம்ம வாழ்க்கையில கூட இந்த நிதானமும் இந்த விவேகமும் நமக்கு இல்லைன்னு சொன்னா, நல்ல மனிதர்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கும்போது நாமே வீணாக அவர்களை நம்மை விட்டு துரத்தி விடுவோம், அவர்களை இழந்து விடுவோம். அவர்கள்ட்ட வர்ற நன்மையை நாம நம்மை விட்டு நாம போகும்படி நாம இழந்து போவோம்.
And also, even if we lack such kind of prudence in our life, we will also lean on wrong people and lose some great people, good people in our life who brings great benefit to our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்ம இந்த டிராஃபிக் லைட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாப், லுக், ப்ரொசீட் அப்படின்னு 3 கலர் இருக்கும் பார்த்தீங்களா? சிவப்பு, அப்புறமா மஞ்சளோ ஏதோ ஒன்று, அதுக்கப்புறமா பச்சை அப்படின்றாங்களே. அதை போல் இந்த விவேகம் இருக்கும்போது தான் நமக்கு மனிதர்களை பார்க்கும்போது நின்று கவனித்து செயல்படுறதுக்கு அது மிகப்பெரிய ஊந்துதலாக இருக்கும். So like how when you see the traffic lights, you will identify the 3 colors which say stop, watch and proceed. Similarly, only when you have the prudence, we will be able to discern and continue in the life without இந்த people. விவேகம் இல்லாதவங்க மூன்று தவறுகளை செய்வாங்க. People who lack this prudence will commit 3 mistakes. இது நான் சும்மா உங்களுடைய அறிவுக்காக இதை நான் சொல்கிறேன். This is just for your knowledge. முதலாவது, இந்த விவேகம் இல்லாதவங்க போட்டி போட்டு வேகமாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொல்லி அவசரப்படுவாங்க. People who lack prudence, they will compete. அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாகவே நான் முடிவை சொல்லிடணும், வேகமாக என் முடிவை சொல்லணும்னு சொல்லி அவசரப்படுவாங்க. So they will be competing or they will be hasty just to arrive early or do things fast. இந்த விவேகம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க கவனஈனமாக செயல்படுவாங்க. And people who lack prudence, they will be careless. ரெண்டாவது அதான் அவங்க செய்யற பெரிய தவறு. That's the second mistake they commit. உண்மை என்ன அப்படின்னு அவங்க பகுத்து பார்க்க மாட்டாங்க, உண்மையை உறுதி செய்ய விரும்ப மாட்டாங்க. அவங்க ரொம்ப அசட்டையாக காரியங்களை நடத்துவாங்க. So they will not check for true facts or they will not check what is truth, but they will be very careless in this. மூன்றாவது, அவங்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா விவேகம் இல்லாதவர்கள் இன்னொருவர் செய்யறதை அப்படியே இவங்களும் செய்துருவாங்க. And the third problem or the mistake which they commit is they will copy. மற்றவர்களை அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடுவாங்க. They will blindly trust other people. இன்னொருவருக்கு சரியா இருந்தா எனக்கும் சரியா இருக்கும்னு நினைச்சிருவாங்க. They think if it's right to the other person, it will be right to them as well. இவர்களுக்கு எல்லாருக்கும் 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். நில், கவனி, முன்னேறு. So 3 words, stop, watch, proceed is very important for them. ஆகவே தான் பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:21 முதல் 22 வசனங்களை வாசிப்பீர்களானா. That's why if you read when Paul writes in 1 Thessalonians 5:21 and 22, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். prove all things, hold fast that which is good. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Abstain from all appearance of evil. நான் நினைக்கிறேன் இந்த விதமான அந்த விவேகம் எல்லாருக்குமே தேவை. I think this kind of prudence is essential for everyone. நீங்க நினைச்சிடக்கூடாது இது வெறும் போதகர்களுக்கு அல்லது யாரோ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த விவேகம் தேவைன்னு நினைச்சிடாதீங்க. Don't think prudence is needed only for pastors or only for selected few. எல்லாருக்குமே இது தேவை. But it is needed for everybody. நீங்கள் 1 தீமோத்தேயு 3:11 வாசிப்பீர்களானால், If you read 1 Timothy 3:11, அங்கே வாசிக்கிறோம், இந்த மனைவிகளுக்கு, வீட்டில் உள்ள மனைவிகளுக்கு இந்த ஞானம் தேவை. So it says the wives also need this prudence. அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு போட்டிருக்கு. The Bible says they should be temperate. நீங்கள் தீத்து 2:2 வாசிக்கும்போது, If you read Titus 2:2, முதிர் வயது உள்ளவர்கள் கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. it says even the older men should be sober. நீங்கள் தீத்து 2:5 வாசிப்பீர்களானால், If you read Titus 2:5, முதிர் வயதுள்ள பெண்கள் கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. and here it says even old women should be sober. தீத்து 2:6 வாசிப்பீர்களானால், If you read Titus 2:6, வாலிபர்கள், இளைஞர்கள் அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். here it says even the young men should be sober minded. தமிழ்ல அதற்கு பாலிய புருஷர்னு போட்டிருக்கு. பாலிய புருஷர், யங் மென். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லாமல் நீங்கள் இளமையாக இருக்கிறீங்களோ முதிர் வயதாக இருக்கிறீங்களோ, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களோ திருமணமானவர்களாக இருக்கிறீங்களோ, யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த விவேகம் ரொம்ப ரொம்ப தேவை. No matter whether you are young or old, whether you are single or married, but everyone need this prudence. புத்தி அல்ல, தெளிந்த புத்தி. It is not it is a sound mind, not just mind. அதாவது ஏதோ நான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறேன்ல, ஒரு விவேகத்தோடு நடந்து கொள்றேன். It's not that I knew everything, but I act with prudence. நான் இன்றைக்கு இந்த விவேகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைத்தேன். So today I want to speak a little more about this prudence. இன்றைக்கு என்னுடைய தியானத்திற்கு நான் தலைப்பு கொடுத்தேன், அனுதின வாழ்வில் விவேகம். Today I gave this title for this devotion, prudence in everyday life. அனுதின வாழ்வில் விவேகம். Prudence in everyday life. கர்த்தர் இந்த விவேகத்தை
ஏதோ ஒரு பெரிய தத்துவமாக அல்ல, அனுதின வாழ்வில் கர்த்தர் நாம் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord doesn't give this prudence as a philosophy, but He wants us to be used in everyday life. மூன்று காரியங்கள்ல இந்த அனுதின வாழ்வில் இந்த விவேகம் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்து நாம் அதை பயன்படுத்தி நாம் நன்மை பெற வேண்டும். So there are three things in which the Lord ought to give this prudence in our everyday life and where we have to make use of it. முதலாவது, Number one. எதை குறித்து நமக்கு ஒரு விவேகம் வேண்டும் என்று சொன்னால், So regarding what we need this prudence. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Deuteronomy 32 and verse 29, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்தார்களானால் அல்லது சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். if only they were wise and would understand this and discern what their end will be. அவர்கள் ஞானம் அடையணும், உணர்வடையணும், முடிவை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். So they should attain wisdom, they should understand and then discern their end. அப்படி அவங்க செய்யலனா அது அவர்களுக்கு நலமாயிராது. So if they do not do so, it will not be better to them. 28ஆம் வசனத்தில் அதே பகுதியில் 28ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read the same chapter verse 28, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. and it says, for they are a nation void of counsel, neither is there any understanding in them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 31ஆம் வசனம் பாருங்க. Verse 31, தங்கள் கன்மலை நம்முடைய கன்மலையைப் போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்கிறார்கள்னு போட்டிருக்கு. for their rock is not as our rock, even our enemies themselves being judges. அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்கு நிதானம் இல்லை, அவங்களுக்கு சரியான ஒரு உணர்வு இல்லை. இன்னொரு விதமாக சொன்னா அவர்களுக்குள்ள இந்த விவேகம் இல்லை. So here the problem of Israel is that though the Lord revealed His great powerful acts and miracles and wonders, but they did not have that wisdom and understanding and this prudence that is required. இதோட விளைவு என்ன தெரியுமா? What is the outcome of it? இந்த நிதானம் அனுதின வாழ்க்கையில அவசியம் எதற்கு அப்படின்றத உணராம போயிட்டாங்க. They were not able to realize why this prudence is very essential in their everyday life. முதலாவது நான் சொல்லுவேன், இந்த நிதானம் அனுதின வாழ்க்கையில கொடுக்கிற முக்கியம் எங்க பெறுகிறது என்று கேட்டா, இந்த நிதானம் வரப்போகும் பிரச்சனைகளை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய நிதானம் அவசியம். So when you say prudence in everyday life, number one, prudence regarding problems. நமக்கு முன்பாக வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து ஒரு நிதானம் வேண்டும். We need prudence regarding problems. அதான் அவர் சொல்லுகிறாரு, இவர்கள்லாம் ஞானம் அடைந்து இவங்க உணர்வடைந்து தங்க முடிவை சிந்திச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றாரு. That's why he says if they only be wise and would understand their problem and discern what their end will be, that would be better for them. அதாவது இவங்க செய்யற இந்த செயலுக்கு வரப்போகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றது முன்னாடியே நிதானிச்சுட்டாங்கன்னா, உணர்வடைஞ்சிட்டாங்கன்னா இவங்க எவ்வளவோ பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வாங்க. So if they could understand and foresee what problems will their act bring, they would be that would be very useful for them. ஒரு ஆள் ஒரு பிரச்சனையை செய்தாங்கன்னா அது என்னன்னு கூட பார்க்காம பின்னாலேயே மந்தைய போல போறாங்களே. So if a person commit a mistake, they don't even think about it but rather follow him like a flock. ஒருவன் வந்து முரட்டாட்டம் பண்ணுகிறான், ஒருவன் வந்து மோசேக்கு விரோதமா கலகம் பண்றானா அத்தனை பேரும் கூட சேர்ந்துக்கிறது. So if a person rebels or rebels against Moses, then everyone joins him rebelling against him. ஒருவன் கேள்வி கேட்டா போதும் எல்லாம் கூட சேர்ந்துக்கிறது. If one person questions, then everyone will join him. என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அவர் சொன்னார்னா சரியா தான் இருக்கும். So their problem is that if that person says, it will be right. இத்தனை பேர் சொன்னாங்கன்னா சரியா தான் இருக்கும். If so many people says, it would be right. இவங்க யார்னா யோசனை கெட்ட ஜாதி. They are the people void of counsel. நீங்க அடிக்கடி இந்த 40 வருஷ இந்த பயணத்தை நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனோட பயணத்தை பார்த்தீங்கன்னா, அடி விழுந்தது வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் கிடையாது, அப்படியே கூட்டம் கூட்டமாக தான் செத்ததெல்லாம். So when you look at this exodus of Israelites for this 40 years, you can see only not the single person who was killed, it was a mass kill or mass destruction. அவங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக தான். So it is a mass destruction that they encountered. ஆண்டவருடைய கோபம் அப்படியே கூட்டம் கூட்டமாக தான் இறங்குச்சு. The anger of God came upon masses. ஏன் தெரியுமா? You know why? யோசனை கெட்ட ஜாதி. Because they are void of counsel. இந்த சில பேருடைய பிரச்சனை என்னன்னா, the majority must always be right அப்படின்ற ஒரு நினைப்பு அவர்களுக்கு. நிறைய பேர் ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கணும். Today many people have this thought, majority is always right. நம்ம ஊர்ல இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. This is a problem in our nation as well. நீங்க ரோட்ல போகும்போது கூட சில வேளையில நீங்க பிரிட்ஜில் நின்று சும்மா எட்டி பார்த்துட்டே இருங்களேன். So even if you walk on the road, just stop on a bridge and just peep down. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூடிரும். So in a few minutes
a crowd will come and stand there. எல்லாரும் பைக்கை நிறுத்திட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. Everyone will gather there. They will stop their bikes and come there and gather. ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, என்னப்பா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேளுங்க. You just ask him, see, what are you looking at? தெரியல சார், அவர் பார்க்குறாரு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். I don't know, sir. Just he is also looking at it and I am also looking there. இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும். So if everyone is looking there, it should be something. இதே போல தான் நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில் கூட விவேகம் இல்லைன்னா நாம் ஏதாவது ஒரு பெரிய தவறை கூட்டத்தின் பின்பற்றி அப்படியே செஞ்சிருவோம். So this is how when we don't lack this prudence, when we lack this prudence, we will always go behind majority. இதற்கு பின்பாக வரும் பிரச்சனைகளை நிதானிக்க மாட்டோம். We will not discern the problems that will come behind it. இங்க பாருங்க, லோத்து கூட தனக்கு பின்னால வரப்போகிற பிரச்சனைகளை அவன் நிதானித்திருந்தானா கர்த்தருடைய வழிகாட்டுதலுக்கும் விவேகத்திற்கு இடம் கொடுத்திருப்பான். Even if Lot would have discerned the problems that he will face in future, he would have given or committed himself to the path of God. சோதோம் கோமோரை பார்த்த உடனே அவருக்கு பச்சை பசேல் அது யோர்தானை போலவும் கர்த்தருடைய தோட்டம் போலவும் தெரிஞ்சுதான். அதனால அப்படியே கிளம்பி போயிட்டாரு. So when he saw the Sodom and Gomorrah, it was green and it was prosperous and it was like Jordan and the garden of God, and therefore he went away. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய மகன் வீட்டை விட்டு போகும்போது அப்பா தன்னுடைய நண்பர்கள் தான் தனக்கு தெய்வம் நினைச்சிட்டு பின்னாடி போனான். So even this young son who is found in Luke chapter 15, when he found his friends, he found that their friends were gods and went behind them. அவனுக்கு அந்த நிதானம் இல்லை. இதே பாதையில் சில நாள் கழிச்சு நம்ம வெறுங்கையா ஆகாரம் கூட இல்லாம வரப்போறோம்ன்ற நிதானம் அவனுக்கு இல்லை. பிரச்சனைகளை அறிந்து கொள்கிற நிதானம் அவனுக்கு இல்லை. He did not have the prudence or discernment to know or realize that he is going to retreat in the same road one day with nothing in his hand. சிம்சோன் பாருங்க, எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய நியாயாதிபதி. ஆனால் தான் எந்த மடியில படுத்திருக்கிறான், அவளால் வரப்போகிற பிரச்சனை என்ன, அவளுடைய சூழ்ச்சியினால் தன் கண்ணை இழந்து பலத்தை இழந்து என் கடைசியில் ஜீவனையே இழக்க போறேன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் போயிடுச்சு. Look at Samson, who was a strong and mighty man, who was a judge, but he was not aware and never discerned that where he is lying and what is the problem that he going to bring. At last he lost his eyes, lost his life because of that woman. நான் சொல்வேன், முதலாவது நம்ம அனுதின வாழ்க்கையில் எதுக்கு இந்த நிதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா, விவேகத்துக்காக ஜெபிக்கணும் தெரியுமா? Now I tell you the first reason why we should pray for this prudence in our everyday life. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு முன்பாக வரப்போகிற பிரச்சனைகளை கணிக்கிற அறிந்து கொள்ளுகிற இந்த விவேகம் எனக்கு வேண்டும்பா. Lord, I need prudence regarding problems where I can foresee the problems that I'm going to encounter, Lord. அது வந்து நிச்சயமாய் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவா. So when we ask, surely God will reveal that to us. பாருங்க, அதனால தான் ஆதியாகமம் 41:38 வாசிக்கும்போது, That's why if we read Genesis 41:38, பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறான், Pharaoh said unto his servants, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? can we find anyone like this man, one in whom is the Spirit of God? என்ன அருமையா இருந்தது பாருங்க அந்த வார்த்தை. What a beautiful word it அந்த is. தேசம் சந்திக்க போகிற கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு அப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறமா சந்திக்க போகிற பிரச்சனைகளை கணிக்கிற ஒரு ஆவியை கர்த்தர் யோசேப்புக்கு தந்திருந்தார். So the Lord has given a spirit to Joseph where he can foresee the problem that this nation going to encounter after 7 years. அந்த தூர பார்வை அவனுக்கு இருந்தது. So he had a very long vision. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், வரப்போகிற 7 வருஷத்தின் பஞ்சத்துக்கு இந்த மனுஷன் 7 வருஷமா சேர்த்திருக்கிறான். So look at this, he just stored up things for 7 years for a famine that going to come after 7 years. ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த செழிப்புல இருந்த 7 வருஷம் அவங்க சேர்க்க ஆரம்பிச்சதுனால வரப்போகிற 7 வருஷம் அவங்களுக்கு பயனுள்ளதா மாறிடுச்சு. So the thing is that since they stored up things for 7 years, in the first 7 years of plentiness, they were able to use it for the next 7 years of famine. ஒருவரும் மரிக்காம எல்லாரும் உயிர் பிழைச்சிட்டாங்க. So no one died and everyone lived there. அதுக்கு அந்த ஒரு மனுஷனுடைய ஞானமும் அவனுடைய விவேகமும் காரணமா இருந்தது. So the reason is that the prudence and wisdom of one single person. நாம் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு விவேகத்தை எங்களுக்கு தாரும். We have to pray to God, Lord, give me such kind of prudence, Lord. நான் நினைக்கிறேன், ஒரு தேவனுடைய ஊழியர்களுக்கு கூட தங்கள் ஊழியத்தை பற்றி 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஊழியம் எப்படி இருக்கும், இதனுடைய தேவைகள் என்ன, எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற நிதானம், அந்த ஒரு விவேகம் கர்த்தருடைய ஆவியானவரால் தான் வரும். And also unto the pastors, the Lord, only they can receive the prudence from God regarding their ministry, how it will be, what are the preparation that they have to make even after 10 years. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, A father used to say very often, அந்த காலத்தில் வந்து மிஷனரிகள் வந்து அவங்க வந்து
ஒரு சின்ன கிராமத்துல போய் இறங்கி ஊழியம் செய்தாங்க. In those days, missionaries used to go to small villages and minister there. அவங்க வந்து ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. They started small schools. அந்த பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு வந்து 10 பேர் படிச்சாங்களோ 15 பேர் படிச்சாங்களோ தெரியல. We don't know, those days it might be 10 people or 12 students who would have studied there. ஆனா 10 பேர் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவங்களுடைய தூர பார்வை என்னன்னா, இன்னொரு 100 வருஷத்துல இந்த பள்ளியில இத்தனாயிரம் பேர் படிப்பாங்கன்னு சொல்லி அவங்க 10 பேர் அந்த பள்ளியில படிக்கும்போது பல ஏக்கர் நிலத்தை வாங்கி அவங்க வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாங்க. But even when 10 students came for studying there, their long vision was that even after so many years there would come hundreds and thousands of students to study there, and therefore they purchased many acres of land to prepare for that. உண்மையா பாருங்க, அநேக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் வந்து சமீபத்தில் நிலம் வாங்கினவங்களாம் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி மிஷனரிஸ் ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் அன்றைக்கு வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படின்னு இடங்களை முக்கியமான பிரைம் இடத்துல வாங்கி அந்த காலத்தில் அவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்களா கூட தெரியல. So today, look at all the Christian education institutions. They have big lands, big places. It's not because they bought it now. It was bought then by the missionaries. We don't know even then so many students would have been studied there. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிஷன் கேம்பஸ்னு வச்சிருப்பாங்க. They would have had all those mission campus. ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க. They would have started a hospital. அன்னைக்கு 5 பேரோ 10 பேரோ வந்திருப்பாங்க. அந்த கிளினிக் மாதிரி வந்திருப்பாங்க. So those days it might be like a clinic where 5 or 10 patients were visited. ஆனா தூர பார்வை என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஊழியம் இப்படி வளரும், இத்தனை ஆயிரம் பேர் இங்க வருவாங்க, அதுக்கு இவ்வளவு இடம் தேவைப்படும்னு அன்னைக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. But their long vision has told them that these many people will come here after so many years, and therefore they need such a kind of big place, and therefore they made preparation for such kind of act. அந்த விவேகம் அன்னைக்கு மாத்திரம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு இந்த தேசத்திலே நடக்கும் ஊழியம் இப்படி இருந்திருக்கவே இருந்திருக்காது. If they would have not obtained that prudence then this ministry which is happening now would have not happened at all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த விவேகம் எதுக்கு தேவைனா, இனி வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், தேவைகளை முன்பே அறிந்து செயல்படுவது. So this prudence is needed to foresee the problems that we may encounter in future. ரெண்டாவது நான் சொல்லுவேன், எதுக்கு ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்வில் இந்த விவேகம் தேவை தெரியுமா? So the second reason why we need prudence in everyday life. யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Jonah chapter 4 and verse 8. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். They that observe lying vanities forsake their own mercy. ரெண்டு காரியம் இருக்கு. There are two things. ஒரு கூட்டம் பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளும். So one is following lying vanities. இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க, அது விவேகம் உள்ளதாய் நன்மையானதை பற்றிக் கொள்ளும். The other one will hold on to prudence and good things. ஒரு கூட்டம் சமைக்கிறதுலேயும் அனுதின கவலைகள்லையும் மூழ்கி கிடக்கும், மார்த்தாளை போல. One group will be totally involved like Martha into cooking and other household works. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கும், மரியாளை போல தேவையானது ஒன்றே நலமானதை பற்றி கொண்டாள்னு சொல்றது போல, முக்கியமானது என்ன, அவசியமானது என்ன, இதுல எனக்கு சாத்தியங்களாக மாறப்போகிறது என்ன அப்படின்றத பிடித்து கொள்ற இன்னொரு கூட்டம் இருக்கும். So there is second part which will hold on to God, which is needed, which is necessary, which is the best part of life, like Mary, which is a possibility. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், ரெண்டாவது எதுக்கு இந்த விவேகம் தேவைன்னா, நமக்கு முன்பாக எவைகள் எல்லாம் சாத்தியம், எவைகள் எல்லாம் அவசியம் அப்படின்றத கணிக்கக்கூடிய ஞானத்தை இந்த விவேகம் தான் நமக்கு தருது. Number 2, we need this prudence regarding possibilities. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தங்களுக்கு வைத்திருக்கிற கிருபை என்ன, தங்களுக்கு வைத்திருக்கிற வாய்ப்புகள் என்ன, தங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு இந்த விவேகம் ரொம்ப ரொம்ப தேவை. This prudence is essential for us to see the possibilities or opportunities, what are the chances, the mercies that are present before us. நீங்க 3 பேரை நான் உங்களுக்கு சொல்றேன். 3 பெண்கள், அவங்களுக்கு இருந்த அந்த விவேகம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விவேகம். I'll show you 3 women. The prudence that they had are really amazing. இங்கிலீஷ்ல இந்த 3 பேருமே ஆர் அப்படின்ற எழுத்துல தான் இந்த 3 பேர் பேரும் ஆரம்பிக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. The names of all these 3 women will start with R. முதலாவது பெண் வந்து ரெபேக்கா. First woman is Rebecca. இந்த ரெபேக்கா பாருங்க, மாப்பிள்ளையே பார்க்கல, ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா கிளம்பி
வேலைக்காரனோட ஒட்டகத்தில் ஏறி போயிட்டான். This Rebecca did not see the groom, but she just went away with that servant to marry him. அவளுக்கு இருந்த அந்த நிதானம் என்னன்னா, அந்த விவேகம் என்னன்னா, தன்னுடைய எஜமானை குறித்தும் அவருடைய வீட்டை குறித்தும் கேள்விப்படுதல்ல அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸில் வைத்து அவளால் கரெக்டாக நிதானிக்க முடிஞ்சது. இது கர்த்தருடைய நடத்துதல் அப்படின்னு அறிந்து விசுவாசத்தோடு கிளம்பி போயிட்டாங்க. So based on the things that was told about that groom and also about the gifts that they gave, she was able to discern and identify how it would be, and with that discernment she went out very boldly. ரெண்டாவது ஒரு பெண் இருக்கிறா, அவ பேரு ராகாப். அதுவும் தான் ராகாப். The second woman is Rahab. ரேஹாப். இந்த ராகாபை பார்த்தீங்கன்னா, அந்த பெண் பார்த்தீங்கன்னா, அந்த எரிகோவில் உள்ள அத்தனை மனிதர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கும்போது இஸ்ரவேலின் பட்சத்தில் போய் நின்று 2 வேவு பார்க்கிறவர்களை வீட்டிலே வைத்து காப்பாற்றி தன் முழு குடும்பத்தையும் ரட்சித்து கொண்டாள். So this Rahab saved her house by saving the spies who came to spy that land when the entire nation was against the Israelites, and she escaped with her enemies. அதாவது எரியோவில் உள்ள மக்கள் உள்ள இருதயம் எல்லாம் இஸ்ரவேலரை பற்றி கேள்விப்பட்டு தண்ணீரை போல கரைஞ்சு போயிடுச்சு. So when these people of Jericho, when they heard about these Israelites, their heart was totally melted like water. ஆனா இந்த ராகாப் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே யார் பக்கம் போகணும்னு கரெக்டாக நிதானிச்சிருந்தா. But this Rahab, when she heard the matter, she discerned and had the prudence to lead on which side. தன் முழு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டா. She saved her entire family. தனக்கு இருந்த வாய்ப்பை பயன்படுத்தினாள். She made use of the opportunity she had. மூன்றாவது ஒரு பெண் இருக்கு, அவளுக்கு இருந்த விவேகம் யாருன்னு கேட்டா ரூத். R for Ruth. The third woman is R for Ruth. அவள் யார் தெரியுமா? கூட இருந்த ஓர்பாள் முத்தமிட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டா. உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன்னு பின்தொடர்ந்து வருகிறார். But Orpha, who was with her, she just kissed her and went away. But this Ruth, she said, I will not leave you, and she followed her. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மாமியார் சொல்றாங்க நீ வராதம்மா, என்கிட்ட இருந்து ஒரு நன்மை உனக்கு வராதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. Her mother-in-law said, see, you don't come with me, you will not receive any benefit or good from me. அந்த அப்பா போன்னு சொன்னாலும் இவளுடைய அந்த விவேகம் என்னன்னா, கர்த்தர் எனக்கா ஒரு நன்மையை வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியாத ஒரு ஃபியூச்சருக்கு நேராக அந்த ஞானத்தை கொண்டு அவள் முன்னால போகிறா பாருங்க. But though her mother-in-law asked her to leave, but she had a prudence that knowing that the Lord has kept something for her future which is totally unknown, and she went on with that prudence. தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு சாத்தியம், தனக்கு முன்பாக இருக்கிற ஒரு நன்மை, தனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட கிருபையை அந்த நிதானிக்கிற ஒரு விவேகம் அவளுக்குள்ள இருந்தது. She had the prudence to discern the possibility or the opportunity or the chance that he had before her. அவள் முடிவில் அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். At the end, that privilege was really a great blessing to her. ரெபேக்காளா இருக்கலாம், ராகாபா இருக்கலாம், ரூத்தா இருக்கலாம். இந்த 3 பெண்களையும் நீங்க பார்ப்பீங்களானா, no matter it might be Rebecca, Rahab or Ruth, அவங்களுடைய எதிர்காலம் அவங்க கண்ணுக்கு தெரியல. their future was not seen before their eyes. ஆனா அவருடைய விவேகத்தினால ஒரு அற்புதமான பயணத்துல 3 பேரும் சேர்ந்தாங்க. So but because of their prudence, they joined a very beautiful journey in their life. 3 பேரும் ஒரே பாதையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்ன ஒன்னொருத்தரா வந்தாங்க. So they came in the same path, one after the other. இந்த பாதையினுடைய முடிவு என்ன தெரியுமா? What is the end of this path? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில இவங்க 3 பேர் இருக்காங்க. So all these 3 people came in the generation of Jesus Christ. நான் சொல்லுவேன், இதுதான் தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு விவேகத்தின் ஆவி. So this is the spirit of prudence which the Holy Spirit gives us. எனக்கு முன்பாக கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் அவைகள் பின்பாக இருக்கிற சாத்தியங்களை அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Though it is not present before my eyes, but give me this prudence to understand the possibilities behind it, Lord. பொய்யான மாயை பின்பற்றுகிறவங்க தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. They that observe lying vanities forsake their own mercy. அதே வேளையில ஞானத்தோடு தேவனுடைய வழிநடத்தலை பற்றி கொண்டு முன்னால போறவங்க மாயை அல்ல நிஜத்தை பிடித்து முடிவில் கிருபையை பெற்றுக்கொள்றாங்க. But people who hold on to the wisdom of God and proceed further, they will not hold on to vanities, but they will end up in great blessing. முதலாவது சொன்னேன், இந்த விவேகம் எதுக்கு தேவைன்னா, அனுதின வாழ்க்கையில நமக்கு முன்பாக வரப்போகிற பிரச்சனைகளை முன்னமே கணிக்கக்கூடிய ஒரு ஞானம் இந்த விவேகத்துல உண்டு. So number 1, I told you we need prudence regarding problems in everyday life. ரெண்டாவது சொன்னேன், இந்த விவேகம் எதுக்கு தேவைன்னா, நமக்கு முன்பாக இருக்கிற சாத்தியங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகள்
வாய்ப்புகள், நமக்கு முன்பாக இருக்கிற திறந்த வாசல்கள், நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகளை முன்னாலேயே பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை இது தருகிறது. So number 2, I told this prudence gives possibilities. It is required regarding possibilities or the chances, the mercy, the open doors that is present before us. மூன்றாவது கடைசியாக இந்த விவேகம் என்ன கொடுக்கிறது தெரியுமா? Number 3 and the last one, 1 கொரிந்தியர் 11:28 பாருங்க. 1 Corinthians 11:28. 1 கொரிந்தியர் 11:28. 1 Corinthians 11:28. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. 31ஆம் வசனம் பாருங்க. Verse 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். If we would judge ourselves, we should not be judged. முதலாவது சொன்னேன், இந்த விவேகம் எதுக்குன்னா நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை நிதானித்து அறிகிற ஞானத்தை இந்த விவேகம் தருது. So number 1, prudence regarding problems in everyday life. ரெண்டாவது, நமக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளை இந்த விவேகம் நிதானித்து சொல்லுகிறது. Number 2, prudence regarding possibilities in everyday life. மூன்றாவது, இந்த விவேகத்தினுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டால், இந்த விவேகம்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலை என்ன அப்படின்னு நிதானிக்கிறதுக்கு உதவுகிறது. So number 3, prudence regarding personal life. இந்த விவேகம் நம்மையே நிதானிக்கக்கூடிய ஒரு சரியான அளவீடை நமக்கு காட்டுகிறது. So this shows the correct, it remains as the correct parameter to discern our personal life. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். This is very important. நாம் இந்த விவேகம் இல்லைன்னா ஒன்று நம்மளையே ரொம்ப பாராட்டிக்கிடுவோம், அல்லது நம்மளே அருவருத்துருவோம். So if we don't have this prudence, either we will appreciate ourselves more or we will despise ourselves more. இன்னொரு விதமா சொன்னா, ஒரு பக்கம் நாம நம்மளை பற்றி ரொம்ப பயந்துருவோம், அல்லது நம்மளை பற்றி கவலை இல்லாமல் இருந்துருவோம். So either we will be worrying about ourselves more or we will be very careless about ourselves. ஆனா நாமே நிதானித்தால் இருக்கு பாருங்க, நம்மை சரியான அளவீட்டில் நம்மளை வைக்கிறதுக்கு இந்த விவேகம் தேவை. But when you discern yourself or examine yourself, that is very much essential to keep us in a correct level. பாருங்க, இதை நான் எப்படி உங்களுக்கு நான் விளக்கலாம்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பலவீனம் வியாதி வரதான் செய்யுது. So I can explain you with an example. See, we all have a kind of weakness or sickness, anything in our life. இந்த வியாதிகள்ல, இந்த பலவீனங்கள்ல நம்ம நிதானிக்கிறதுக்கு 3 லெவல்ஸ் இருக்கு. So during this kind of sickness or weakness, there are 3 levels to discern. ஒன்று நான் சொல்லுவேன், the personal testing அல்லது interior testing என்னன்னா, நாமளே என்ன பண்ணலாம்னா ஒரு தெர்மாமீட்டரை வச்சு நமக்கு என்ன எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். The first one is the interior testing, where you can test yourself using a thermometer. அதாவது தலைவலிக்குதுன்னு சில பேருக்கு உடனே சொல்லிடுவாங்க, இதுக்காக தான் தலைவலிக்குது, இதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது, இதை சரி பண்ணா எனக்கு சரியாயிடும்னுவாங்க. So if there is a headache, people will say, see, this is the reason for my headache or this is the reason for this problem, so if I do this, this will be set right. இது எப்படிப்பட்டதுன்னா, நாமளே சொந்தமா கை வைத்தியம் செஞ்சுக்கலாம். So it is like doing our own household medicines. தலைவலிக்குதுன்னு எடுத்துனோனே ஸ்கேன் சென்டர் போக வேண்டியது இல்ல. So if you have a headache, it is not necessary for you to go to the scan center immediately. கொஞ்சம் தொண்டை கரகரப்பா இருக்குன்னா சில பேர் தாங்களே கஷாயம் வச்சு குடிச்சு சரி பண்ணிடுவாங்க. If you have some sore throat, they will make all those things needed for that and they will drink it and make it well. தங்களுடைய சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை இவங்களே நிதானிக்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்கும். So they have the knowledge and wisdom to identify the problem that is present by their own in their body. ஆனா எல்லா பலவீனத்தையுமே நம்மளால நிதானிக்க முடியாது. But you cannot examine or discern all the weaknesses and sickness in your body. அதற்கு சில வேளையில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம், 3ஆவது நாளும் நம்ம சொந்தமாக எடுக்கிற முயற்சிகள் வேலை செய்யலைன்னா அடுத்தது எங்கே போயிடுவோம்னா, we go for something called invited testing. அது ஒரு டாக்டர்கிட்ட போயிடுவோம். So we will wait for 1 or 2 days or 3 days, and if it is not going well, then we will go to the second level, which is invited testing. அதாவது என்னன்னா, நீங்க கொஞ்சம் என்ன பார்த்து சொல்லுங்க. So you have to look at me and find out what is the problem. அப்ப நம்ம சரீரத்தினுடைய பிரச்சனைகளை இன்னொருத்தட்ட சொல்றோம். So we tell the problems of our body to other person. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சோதிச்சு பார்த்துட்டு
ஓஹோ உனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு. So they will examine and say, so you have this problem. அப்போ எனக்கே தெரியல, நான் கொஞ்சம் யோசிக்கல, அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கலையேன்னு சொல்லுவாங்க. So we will say, see, I've never thought I would get that problem. I never even imagined that. உங்களுக்கு தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னன்னா, டாக்டர்ஸே சில மற்ற டாக்டர்ஸ்ட்ட போவாங்க தெரியுமா? So do you know, most interesting thing is that even doctors will go and visit other doctors. ஏன் தெரியுமா? அவங்க சரீரத்தையே ஃபுல்லா நிதானிக்க முடியல. It's because they are not able to examine their own body completely. அவங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தாலே அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவங்களே போறாங்க. So if they have a sickness or weakness in their body, they will go to such that specialist regarding that. ஏனென்றால் இவங்க கண்ணுக்கு தெரியாதது வேற யாருக்காவது தெரியும். Because what is not identified by them will be identified or visible by other persons. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. முதல்ல நம்ம இன்டீரியரா டெஸ்டிங் பண்றோம். First we do interior testing. ரெண்டாவது ஒரு லெவல் இருக்கு, இன்வைட்டட் டெஸ்டிங். நம்ம இன்னொருத்தருடைய கணிப்பு, இன்னொருத்தருடைய ஞானத்தை நாம பயன்படுத்துறோம். Number 2, we have invited testing where you make use of the wisdom and other examination of other people. ஆனா மூன்றாவது ஒன்று இருக்கு, அது என்னன்னா I call it intensive testing. அது என்னன்னு கேட்டா, ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டா கூட டாக்டரே சில தடவை கண்டுபிடிக்க முடியாது. So the third level is the intensive testing where if you go to a doctor and ask him, even they will not be able to diagnose and identify. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு. So he will prescribe a test. அவர் சொல்லுவாரு, நீங்க ரத்தத்தை போய் பரிசோதனை பண்ணிட்டு வாங்க. You go and do this blood test and come. நீங்க இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. You go and do that scan and come. நீங்க எம்ஆர்ஐ பண்ணிட்டு வாங்க. You take an MRI and come. அவருக்கு தெரியும் என் கண்ணு கொஞ்சம் தான் பார்க்க முடியும். So he knows I can see only a bit through my eyes. ஆனா இவருடைய ரத்தத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவருடைய பிரச்சனை என்ன நான் கண்டுபிடிக்க முடியும். So but only if I find out what is the problem in his blood, I can find out what is the problem present in him. இது மிக ஆழமான ஒரு சோதனை. So this is very intensive testing. லைஃப்ல கூட இந்த நிதானம் இருக்கு பாருங்க, இந்த விவேகம் இருக்கு பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கு நிதானம் அல்ல விவேகம் ரொம்ப ரொம்ப அவசியம். So even this prudence, this is very much essential to know and learn about your personal life. முதல் லெவல் என்னன்னு கேட்டா, பிரதர் என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது, நான் இதில் சீர்படுத்திட்டு நான் சரியாயிடுவேன். So the first level is interior testing where we say, brother, I know where my problem is, so I can set right this and I will be okay well. ரெண்டாவது லெவல் என்னன்னு கேட்டா, நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணும் கண்டிப்பா. ஏன்னா இது நான் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ அடக்க பார்க்குறேன், இது எனக்கு அடங்க மாட்டேங்குது, இது சரிப்பட மாட்டேங்குது. அவங்க போய் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அவங்க ஏதாவது ஆலோசனை கொடுத்தா நான் எடுத்துக்கொள்றேன். So number 2 is invited testing where we say we have to go to a counselor because I know I cannot handle this, I'm not able to control this, so they have to go and visit a counselor so that I may know why this problem is existing in my life, so I can do what they say. சில வேளையில ரெண்டாவது மனிதன் கூட நம்மளால உதவி செய்ய முடியாம போயிடும். Sometimes even the second person may not be able to help us. அப்பதான் நான் இத சொல்வேன், இன்டென்சிவ் டெஸ்டிங்னு ஒன்று இருக்கு. That is when we have to go for intensive testing. அது என்ன தெரியுமா? 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல, in Psalm 139 and verse 23, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்னு போட்டிருக்கு. It says, search me O God and know my heart, try me and know my thoughts. இதுக்கு என்ன தேவைன்னா, தேவன்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் கண்ணால பார்த்தாலும் ஒன்றும் தெரியல, இன்னொருத்தட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, ஆவியானவரே என் சிந்தனைகளையும் என் நினைவுகளையும் அதன் தோற்றங்களையும் நீங்களே அறிஞ்சு சொல்லுங்க ஆண்டவரே. So it is like we say, Jesus, Lord, I'm not able to identify the problem that is present in me. Even if I go to other persons, they are not able to identify. But Lord, you try my heart, you know my thoughts, you try my heart, you know my thoughts, and you identify and tell me what is the problem. அங்க நாம் அறியாதது, யாருக்குமே தெரியாதது கூட ஆவியானவர் வெளிப்படுத்துவார். So there the Holy Spirit will reveal things which we don't know, which is not identified by other persons. நான் தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அக்கினி மூண்டதுன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? As it says, when I was meditating, there was a flame that was kindled in me. என்னை சோதித்து ஆராய்ந்து யாருமே அறியாத பிரச்சனைகளை கர்த்தர் எனக்குள்ள இருந்து பேசுறாரு. So when the Lord will try me, find out the things, then the problem that is in me, and He will speak to me. ஆழமா ஊடுருவி என்னுடைய நினைவின் தோற்றங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார். So He will penetrate deeper into me and He know even my thoughts and its forms. இந்த காலையில நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தயவு செய்து இந்த விவேகத்தை கொஞ்சம் தாங்க.
This morning we have to ask God, God, give me this prudence. எனக்கு 3 காரியத்துக்கு இது ரொம்ப தேவை. I need it for 3 things in my life. ஒன்று, எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை கணிக்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. First, give me this prudence to foresee the problems that is present before நம்ம me. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இதை பற்றி நம்ம படித்தோம். Even last Sunday we learnt about this. அதில் கவனித்தோம், குருடரையும் அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே கொண்டு போய் இருளை வெளிச்சமாக கோணலை செவ்வையாக மாற்ற நம்முடைய தேவன் நல்லவர். Our God is able to lead the blind in the paths they do not know, in the ways that they do not know, and make the crooked paths straight and make light shine in their life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கணிக்கிற ஒரு விவேகத்தை எனக்கு தாரும். Lord, give me prudence to find out and foresee problems that I'm going to face in my life, Lord. அதே வேளையில் இந்த ரெபேக்காளுக்கு கொடுத்த மாதிரி, இந்த ராகாபு கொடுத்த மாதிரி, இந்த ரூத்து கொடுத்த மாதிரி, இனி வரும் காலத்தில் வரப்போகும் நன்மைகளை குறித்தும் எனக்கு தயவுசெய்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. And also, Lord, also reveal, like how you revealed to Rebecca, Rahab and Ruth regarding possibilities that I'm going to have in my future. ஆங்கிலத்தில் ஒரு பதம் இருக்கு, there's a phrase, they call it don't miss the bus ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, வருகிற வாய்ப்பை இழந்து போகாதேன்னு சொல்லுவாங்க. So there's a phrase in English which says don't miss the bus. நல்ல நேரத்தை இழந்து போகாத. Don't lose the right time. நல்ல சந்தர்ப்பங்களை இழந்து போகாத. Don't lose the right opportunities. நான் சொல்லுவேன், அதுக்கு தேவன் ஞானம் விவேகம் நமக்கு தேவை. So for that we need wisdom and prudence. நிறைய பேர் தங்க லைஃப்ல கர்த்தர் கொடுத்த பெஸ்ட் மோமெண்ட், பெஸ்ட் டைம், பெஸ்ட் சான்ஸ் அதை அற்பமாக எண்ணி அதை அசட்டை பண்ணதுனால they miss the bus. Just because many people despise the best moment, best choice, best opportunities which the Lord has given them in their life, they just miss the bus and they have lost their life. நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. Today you pray to the Lord. அந்த ரெபேக்காளை போல எனக்கு ஞானம் தாரும். Lord, give me wisdom like Rebecca, Lord. இந்த ராகாபை போல எனக்கு ஞானம் தாரும். Lord, give me wisdom like Rahab. இந்த ரூத்தை போல எனக்கு ஞானம் தாரும். Give me wisdom like Ruth, Lord. கண்ணில் பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனா என்ன அளவில் ஒரு விவேகம் இருந்தா அவங்க வாழ்க்கையும் அவங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்தே மாத்திட்டாங்களே. See, when you see through your eyes, they will not be able to see it, but see what a kind of prudence they should have obtained, that they were able to change their life and also the fate of their nation. எல்லாவற்றுக்கும் மேலாக, And above all, என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு விவேகத்தை தாங்கப்பா. Lord, give me prudence to examine my own personal life, Lord. என்னுடைய பிரச்சனை என்ன? What is my problem? என்னுடைய தேவை என்ன? What is my need? எனக்குள்ள நான் எதை நிதானிக்கணும், எதை சோதிச்சு பார்க்கணும், எதை கண்டறியணும், என்னுடைய குற்றம் என்ன, என்னுடைய குறை என்னன்னு பார்க்கிற கண்களை எனக்கு தாரும். Lord, give me eyes to see what is that I'm lacking in myself, what is that problem that I'm facing in me, what is that I'm lacking, what do I don't have, and what is that I need to change, Lord. எந்த இடத்துல எனக்கு ஆலோசனை தேவை? Where do I need a counsel? எந்த இடத்துல எனக்கு வெளிப்பாடு தேவை? Where do I need a revelation? ஆவியானவரே என்னோட பேசும். Holy Spirit, speak with me, Lord. சரியான மனிதர்கள்ட்ட என்னை கொண்டு போவோம். Take me to the right people. சரியான நேரத்துல சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து நீர் வெளிப்படுத்தும். Lord, reveal by sending your right word at the right time, Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மை சந்திப்பாராக. May the Lord meet us through this word. விவேகம் அனுதினமும் நம் வாழ்க்கையிலே நமக்கு பயனுள்ளதா இருக்க கர்த்தர் மாற்றுவாராக. May the Lord make ourselves that this prudence is very useful for us in everyday life. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. Lord, we pray for prudence, Lord. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விவேகம் தேவையப்பா. Lord, we need this prudence, Lord. எத்தனையோ முறை எங்களுடைய கணிப்பு, எங்களுடைய ஆண்டவரே ஞானம், எங்களுடைய விவேகம் எங்களுக்கு போதவில்லை அப்பா. Lord, many times our assumptions, our wisdom, our prudence is not sufficient, Lord. நாங்கள் அநேக தவறானவைகளை நல்லவைகள் என்று நாங்கள் பட்டியலிட்டு விடுகிறோம். நல்லவைகளை தவறு என்று நாங்கள் தெரியாமல் ஆண்டவரே அவர்களை விட்டு விடுகிறோம் சுவாமி. Lord, many times unaware we list down the wrong as right and right as wrong, Lord. ஆண்டவரே, எத்தனையோ நல்ல மனிதர்களை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்து போகிறோம். எத்தனையோ தீமையானவர்களை நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம். Lord, we lose many good people and from our life, and we also accept many wrong people as good people in our life, Lord. எங்களுக்கு நிதானமும் எங்களுக்கு விவேகமும் தேவையப்பா. Lord, we need prudence and discernment, Lord. எங்களுக்கு முன்பாக வரப்போகிற பிரச்சனைகளை அறிகிற ஒரு தேவ
தேவ ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். Lord, give us a power of the Spirit to understand the problems that we're going to face, Lord. எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற கிருபை, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற வாய்ப்புகள், எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளை பார்க்கத்தக்கதாக ஒரு நிதானத்தை எங்களுக்கு, விவேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, give us discernment, prudence to foresee the possibilities, Lord, the mercies, the open doors that you've kept before us, Father. ஆண்டவரே, எங்கள் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், ஆனால் எங்கள் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆண்டவரே, எங்களையே ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிற ஆண்டவரே இந்த விவேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, we are looking at the dust present in our brother's eyes, Lord, but we are not looking at the beam that is present in our own eyes, Lord. Lord, give us prudence to examine and discern our own personal life, Lord. இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தின் ஆவி, விவேகத்தின் ஆவி, தெளிந்த புத்தியை தாரும். Lord, may the Holy Spirit give us a power, the spirit of power, spirit of sound mind into us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. May God bless you. May God be with you. ஆமென்.